If I touch even his garments, I shall be made well. மார்க் 5:28. நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, your faith has made you well. மார்க் 5:34. உமது விசுவாசம் உன்னை குணமாக்கியது. Jesus visits us. Newlyweds in Cana, Peter in Capernaum, Pharisee in Capernaum, Zacchaeus in Jericho, Mary Martha in Bethany, disciples in Emmaus. Each time he visited your home, he left a blessing behind. இயேசு நம்மை சந்திக்கிறார். கானா ஊரில் புதுமண தம்பதியருடன், கஃபர்நாவுமில் ராயப்பருடன், கஃபர்நாவுமில் பரிசேயருடன், ஜெரிகோவில் சக்கேயுடன், பெத்தானியாவில் மார்த்தா மரியாவுடன், எம்மாவூஸ் சீடர்களுடன் சந்தித்த ஒவ்வொரு வீட்டிலும் ஆசிரை விட்டு சென்றார். சந்தித்த ஒவ்வொரு வீட்டிலும் ஆசிரை விட்டு சென்றார். இதுதான் முக்கியம். நம்முடைய கத்தோலிக்க மறையிலே இந்த பங்கு பணியிலே, த பாஸ்ட்ரல் ஒர்க், அதில் மிக மிக முக்கியமானது வீடுகளை சந்தித்தல். அந்த வீடுகளை போய் சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு காசு கொடுக்க போறதில்ல. காசோ பணமோ அல்லது அரசாங்கம் கொடுக்குற மாதிரி இனாமோ அல்ல. இவைகள் எல்லாம் கடந்து போகக்கூடியவைகள், மிக மிக மலிவானவை, சீப் பாப்புலாரிட்டி இவைகள் அல்ல. அந்த வீட்டிலே உங்களுடைய பிரசன்னம், அவர்களை போய் சந்தித்தல், அந்த வீட்டிலே அவர்களோடு கலந்து பேசுதல், அந்த குடும்ப அங்கத்தினர்களை நீங்கள் பார்த்திருக்கக்கூடும், நாம் பார்த்திருக்கக்கூடும், பகுதந்தையர்கள் ஆலயத்திலே அல்லது பல இடங்களிலே. அவர்களுடைய வீட்டிலே போய் சந்திக்கும் பொழுது, அவர்களோடு ஒரு சிறிய ஜெபம் சொல்லும் பொழுது, இந்த ஆசீர்வாதத்தை அவர்களிடம் விட்டு வருகிறோம், அந்த பிரசன்னம். ஆகவே இது மிக மிக முக்கியம். பல சமயங்களிலே பங்கு மக்களை சந்திப்பதற்கு குருக்களோ ஆயர்களோ அல்லது மற்ற அதிகாரிகளோ பயப்படுகிறார்கள். ஏன்? பாய்காட் பண்ணுவானா, திட்டுவானா, அல்ல அதிகபட்சம் போனா அடிப்பானா? அது மிக குறைந்த சதவிகிதம் தான் அடிப்பது என்பது. ஒருவேளை மரியாதை இல்லாமல் பேசுவான், ஓகே. என்ன அப்படித்தான் பயமுறுத்தினாங்க. துவக்க காலத்தில் நான் பணியை பாண்டிச்சேரியில் துவக்கும் போது, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நெல்லித்தோப்பில் துவக்கும்போது, தினமும் மாலையில் வீடுகளை சந்திக்க சொல்வேன். பார்த்து பார்த்து போங்க, எல்லாம் பாண்டிச்சேரியில் எல்லாம் குடிச்சிட்டு இருப்பான், மரியாதை இல்லாமல் பேசுவான், எவன் பேசுகிறான் பார்ப்போம், பார்த்துக்குவோம். போனேன். ஒரே ஒரு குடும்பத்தில் மட்டும்தான், ஒரு வயசான கிழமை குடிச்சிட்டு தராமரா, நான் நினைச்சா உன்னை பிஷப் ஆக்குவேன் அப்படின்னு. ஐயா என்னை போப்பானவராக்குங்கய்யா அப்படின்னு. நமக்கு கிண்டல் விடாது இல்லையா? போப்பா பிஷப்பெல்லாம் கம்மி, போப்பானவராக்கு. அடுத்த நாள் வந்து மன்னிச்சுக்கோங்க சாமி, குடிச்சிட்டு தெரியாமல் பேசிட்டேன். வீட்டில் இருக்கவங்களாம் முத்துன்னு முத்துனாங்க. உனக்கு குடிச்சா ஒன்றும் எதுவும் தெரியாதா? பங்கு சாமியார் நம்ம வீட்டுக்கு வந்தார், நீ பாட்டு கராமரான்னு பேசுனேன் அப்படின்னு. அடுத்த நாள் வந்து மன்னிப்பிச்சுங்க சாமி. இது குடிகாரன். பயப்படாதே. அப்படியே அவன் திட்டி விட்டால் என்ன? நாய் குலைச்சதுன்னா நமக்கு மானம் போயிடுமா? நாய் குலைச்சிட்டு தான் போவோம். இப்படி ஒரு தெளிவு வேண்டும். பிறகு எங்கே இந்த சந்திப்பு தேவையோ அங்கே கட்டாயம் அந்த சந்திப்பு இருக்க வேண்டும். உதாரணமாக, நீ கல்யாணத்துக்கு போனா கூட பரவாயில்ல, அல்லது அவங்க காது குத்தியோ அல்லது வேற ஏதோ மங்களகரமான நிகழ்ச்சி ஒன்று வைக்கிறாங்க, அதுக்கு போகலன்னா கூட பரவாயில்ல. சாவு ஒரு துயரமானது, வருந்தக்கூடியது. ரொம்ப நொந்து போய் இருப்பாங்க வீட்டில் இருப்பவங்கெல்லாம், சொந்தக்காரங்கெல்லாம். போய் உன்னுடைய பிரசன்னம்
அங்கே ஒரு 2 நிமிடங்கள் கூட போதுமானது இந்த சந்திப்பு. ஏனென்றால் ஏற்கனவே நாம் மார்த்தா மரியாவுடைய ஓமையிலே பார்த்திருக்கிறோம். உபசரிப்பு அல்ல, உடனிருப்பு. நான் உங்களோடு இருக்கிறேன், என்னுடைய பிரசன்னத்தினால் நீங்கள் ஆறுதல் பெறுங்கள் என்பதுதான் முக்கியமே தவிர நாம் போய் அவங்களுக்கு காசு பணம் கொடுக்கிறதோ அல்லது வசதி வாய்ப்புகளோ இல்லை. அப்படித்தான் அரசாங்கமும் இருக்க வேண்டும். மக்களுடைய சுகதுக்கங்களிலே இப்ப பாருங்க, இந்த ஒரே எழுச்சி, தமிழகம் எங்கும் எழுச்சி, தமிழகம் எங்கும். அதை பார்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழகர் எல்லாம் ஒரே குறிக்கோளுடன் எழுச்சியாக இருந்ததினால் எது அவசர சட்டமோ, எது நிரந்தர சட்டமோ, எது முடியாதோ என்று சொன்னதெல்லாம் நிறைவேறுகிறது, நிறைவேறும். அதுதான் ஒருமித்த கருத்துடன் இருத்தல். அப்ப அரசு இந்த காரியத்திலே இறங்கி வருதல் வேண்டும், இறங்கி வரும். இப்ப என்னுடைய சொந்த அனுபவம்னு சொல்றேன். அணிலாடியில் இருக்கும்போது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையில பங்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப எதிரிகள் எப்பொழுதும் கூட்டு சேர்ந்துக்கிட்டு குட்டையை குழப்புவாங்க தான். நம்ம தான் தெளிவா இருக்கணும். தெளிவா இருக்கிறேன், தைரியமா இருக்கிறேன். பக்கத்தில் கான்வென்ட் இருக்கு, க்ளூனி கான்வென்ட். பாவம் சிஸ்டர்ஸ் அங்கேயும் போய் மிரட்டுறானுங்க, பண்றானுங்க. பாவம் அவங்க எல்லாம் கேட்டாலும் சாத்திக்கிட்டு இருக்கிறாங்க, பயமா இருந்துட்டு. நான் வந்து தலைமையகத்தில் வந்து சொல்றேன், இது போல இருக்கு. யாரும் வந்து அந்த பிரச்சனைக்கு நான் வரேன் வா, உன் கூட இருக்கிறேன் வா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அல்லவா, சொல்ல வேண்டும் அல்லவா? இல்லை, பயம். கண்ணாடி கோட்டையில் இருந்து கொண்டு இங்கிருந்து தாசில் பண்ணுவது அல்ல, பிரச்சனையில அங்கே போய் நிற்க வேண்டும், இருக்க வேண்டும். அம்பரு சான்றவர் வந்து செய்வார். ஒரு தடவை அப்படிதான் யாரோ கத்திக்கிட்டு வந்தாங்களாம். வில்லியனூர்ல ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாரு, மக்கள்லாம் வந்தாங்க. எவன்டா அவன் வரம்பா, வயசான காலத்தில் இறங்கி என்ன இது சத்தம்? அது தைரியம். யாரும் வரல, அது உன் பிரச்சனை, நீ பார்த்துக்க. நான் போனேன், போய் பார்த்து பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு ஒரு வழியா அந்த பிரச்சனை முடிஞ்சது. ஆனால் அந்த க்ளூனி கான்வென்ட்டுடைய அந்த ப்ரொவின்ஷியல் பாண்டிச்சேரியிலேருந்து வந்து அந்த சிஸ்டர்ஸோட 4 நாள் தங்கி இருந்தாங்க. நான் இருக்கிறேன், பயப்படாதீர்கள். அப்ப நான் சொன்னேன், ஒரு பொம்பளைக்கு இருக்கக்கூடிய தைரியம் ஆம்பளைக்கு இல்லையே. என்ன பேசுறீங்க, என்ன பிரசங்கம் வைக்கிறீங்க? யூனும் பிரஸ்பிட்டேரியம் அது இது எல்லாம். எந்த இடத்தில் கஷ்டமோ நஷ்டமோ அங்கு இருக்க வேண்டும். கன்னியர்கள் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த கிராமத்தில் பணிபுரிகின்ற அந்த கன்னியர்களுக்கு நான் போய் இருப்பேன். இருந்தார்களே, 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை இப்ப சொல்றேன் நான். என்றும் அது பாடமாக இருக்கிறது அல்லவா? பிரசன்னம், நம்முடைய பிரசன்னம். இந்த மனித பிரசன்னத்துக்கே இவ்வளவு முக்கியத்துவம் என்றால் தெய்வ பிரசன்னம், ஆண்டவருடைய பிரசன்னம் எவ்வளவு மகத்தானது, எவ்வளவு வலிமை மிக்கது ஆண்டவருடைய பிரசன்னம். ஆகவே அதற்கு நாம் நம்மையே தகுதியுள்ளவர்களாக்கிக் கொள்ள வேண்டும். இறைவன் நம்மோடு வருகிறார், நம்மில் இருக்கிறார். எல்லா விதமான ஆசீர்வாத வேளையிலே, வார்த்தை வடிவிலே, நற்கருணை வடிவிலே இங்கு நாம் கூடியிருக்கின்றோம். இந்த கூட்டத்திலே, ஜெபத்திலே, நற்கருணை சிற்றாலயத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்தல் வேண்டும். As long as there is life, there is hope. But with Christ, one can hope even after death. வாழ்க்கை உள்ளவரை நம்பிக்கை கொள், இறப்புக்கு பிறகு இயேசுவோடு நம்பிக்கை கொள்ளலாம். நம்பிக்கை என்பதுதான் வாழ்க்கை. நம்பிக்கை யானைக்கு எப்படி தும்பிக்கையோ அப்படி மனிதனுக்கு நம்பிக்கை பலம் கொடுக்கக்கூடியது. எனவே இத்தகைய நம்பிக்கையுடன் ஆண்டவரை பற்றி கொண்டு, ஆண்டவரே நீர் தொட்டால் போதும் குணம் பெறுவேன் என்று யாசித்த அந்த பார்த்திமேயு குருடனை போல, அந்த பெண்ணை போல, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் ஊழியன் குணமடைவார் என்று சொன்ன நூற்றுவர் தலைவனை போல நம்பிக்கையோடு ஆண்டவர் நம்மை தொட வேண்டும் என்று ஜெபிப்போம்.
அது வார்த்தையாலோ ஆசிராலோ அருள் அடையாளத்தாலோ எந்த வகையிலாவது இறைவன் நம்மை தொட்டார் என்றால், வல்லவன் கைப்பட்டால் பூ மலரும் என்பதை போல நம் ஆன்மா மலர்வதற்காக செபிப்போம். முழந்தாள் இருப்போம். லார்ட் ஜீசஸ், you love each of us individually with a unique and personal love. Touch my life with your saving power. Heal and restore me to fullness of life. Help me to give wholly of myself in loving service to others. ஆண்டவராகிய இயேசுவே, நாங்கள் எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட அன்பினால் அன்பு செய்கின்றேன். உம்முடைய காக்கும் வல்லமையால் குணமளித்து மறுவாழ்வளித்தருளும். பிறர் அன்பு சேவையில் எம்மை முழுமையாய் கையளிக்க வரமருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே இந்த நற்கருணிலே எமக்காக வீற்றிருக்கின்றேன். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. எம்மோடு இருந்து எமக்கு வேண்டிய அருள், ஆசீர், இரக்கம் இவைகளை எல்லாம் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தால் தருகின்றேன். அதை நாங்கள் உணரவும், உணர்ந்து அதன்படி நாங்கள் வாழவும், உம்முடைய வாழ்க்கையில் ஈர்க்கப்படவும், புனித சின்னப்பரை போல வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார் என்ற ஒரு நிறைவையும் நாங்கள் பெற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் என்றும் எங்களோடு இருப்பதாக. நாங்கள் போகும்போதும் வரும்போதும், வீட்டில் இருக்கும் பொழுதும் இவைகளை உணரக்கூடிய வகையில் நாங்கள் இருப்போமாக. அதற்கு நன்றி கூறுகின்றோம். எல்லா காரியங்களிலும் எம்மை கரம் பிடித்து வழிநடத்தி சென்றிடலாம். கண்ணின் கருமணி போல எங்களை பாதுகாத்திடலாம். இந்த நிகழ்ச்சியை, இந்த ஆராதனையை, வல்லமையான இந்த ஜெபத்தை பார்க்கின்ற மக்கள் பல வகையான இந்த தொழில்நுட்ப சாதனங்களோடு ஃபேஸ்புக், யூடியூப், அன்பொலி டிவி, ஒலிகிராஸ் டிவி என்று பல வகைகளிலே பார்த்து கொண்டிருக்கிற எண்ணில்லாத மக்கள், சிறிய அலைபேசி, பெரிய அலைபேசி, பெரிய தொலைக்காட்சி பெட்டிகள், சிறிய தொலைக்காட்சி பெட்டிகள், வீட்டிலே, அலுவலகத்திலே, மருத்துவமனையில், எங்கிருந்தாலும் பயணம் செய்யும் பொழுது கூட நிறைய பேர் இதை பார்த்து கொண்டே கேட்டுக்கொண்டே பயணம் சென்று கொண்டிருக்கிறார்கள். வாறு உம்முடைய பிரசன்னத்தை பல வகையில் கொடுத்து கொண்டு இருப்பதற்காக நன்றி. அதை கொடுப்பதற்கு உதவி செய்கின்ற, துணை போகின்ற இந்த தொலைக்காட்சி ஊழியத்திற்காக உம்முடைய அருளையும் ஆசிரியும் இறைஞ்சுகின்றோம். இதனுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய உபயதாரர்கள், உதவுகின்ற மக்கள், தங்களுடைய கருத்துக்களை கூறி ஜெபிக்க வேண்டும் என்று ஆசைக்கின்ற மக்கள் அனைவரையும் நீர் கண்பாரும். அருகில், வெகு தொலைவில், உள்நாட்டில், வெளிநாட்டில் என்று இந்த நல்ல நேரத்தில், வல்லமையான நேரத்தில் தங்களையும் இணைத்து கொள்ளக்கூடிய மக்களையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னம் அவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் தருவதாக. தீமை, தீங்கு இவையிலிருந்து அவர்களை விடுவிப்பதாக. இருள் அகல்வதாக, ஒளி பெருகுவதாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.